ஹாய் வணக்கம். உங்கள் ஆனந்த கண்மணி. ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா? சுபலதாவின் வாழ்வு தொடங்கும் இடம் நீதானே, அத்தியாயம் 4. ஒரு விஷயம் நல்லதுக்கு நடந்தா கெட்டதுக்கு நடக்குதான்னு நமக்கு அப்போ புரியாது. காலங்கள் போக போக அது புரியும். அன்று மட்டும் அவள் சித்தப்பா கூட சைக்கிளில் 10 கிலோமீட்டருக்கு மேல் போயிருந்தால் அவள் போய் சேரும் முன் அவள் அம்மா உயிரையே விட்டிருப்பார். பூமதியும் இப்படி கிடந்து கஷ்டப்பட்டிருக்க மாட்டாளோ தெரியலை. அன்று எச்சம் கார் கொடுத்து உதவியதால் 1/4 மணி நேரத்தில் சீரியஸாக இருந்த வள்ளியின் முன் பூமதி போய் நின்று அம்மா என்று அழுக, ஏய் இங்கே கத்தக்கூடாது, மற்ற நோயாளிகள் இருக்காங்க என்று நர்ஸ் அதட்ட வாய்மூடி அழுதாள் பூமதி. மகளின் அழுகை குரல் கேட்டதோ என்னமோ கண் விழித்தார் வள்ளி. உடலெங்கும் காயம், மூச்சு மேல் மூச்சுதான் வந்து கொண்டு இருந்தது. மகளை பார்த்த வள்ளி, பூமதி மச்சானை பார்த்துக்க, மச்சானை படிக்க வச்சிரு, அவனை கைவிற்றாத என்று மகளின் கைப்பிடித்து கேட்ட வள்ளி 13 வயது சிறுமியிடம் 19 வயது வாலிபனை பார்த்துக்கச் சொல்லிவிட்டு கண்மூடினார். அம்மா தூங்குது என்று மகள் நினைக்க சற்று நேரத்தில் வந்து பார்த்த டாக்டர், உன் அம்மா இறந்துட்டாங்க, நீ போ, அந்த பக்கம் போய் உன் சொந்தக்காரங்களை வரச் சொல்லு என்றதும் வெளியே ஓடிப்போய் சித்தப்பாவை அழுது கொண்டே வரச் சொன்னாள். அம்மா அப்பா இறந்ததை கேட்டு அழுது கதறியவள் அந்த நேரத்திலும் சித்தப்பா மச்சானுக்கு சொல்லணும் என்றாள். ஏய் சும்மா இரு, நானே கடந்து தடுமாறி போகிறேன், அவனுக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியலை, ஃபோன் நம்பர் என்கிட்ட இல்லை என்றார். அந்த நேரத்திலும் அங்கே வந்த ஒருத்தனை நிறுத்தி, நீங்கள் கோட்டு போட்டிருக்கீங்க, டாக்டரா என்றால் சந்தேகமாக. இல்லைம்மா, நான் டாக்டருக்கு படிக்கிறேன் இங்கே என்றான். ப்ளீஸ் எனக்கு உதவி பண்ணுறீங்களாண்ணா? என்ன என்று அழுது கொண்டே நின்றவளை, என்ன பண்ணணும் என்றான் அந்த பையன். என்னோட மச்சான் உங்களை மாதிரி டாக்டருக்கு படிக்கிறாங்க, சென்னையில் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் 2வது வருஷம் படிக்கிறாங்க. என் அம்மா அப்பா இறந்துட்டாங்க, இதை அவங்க கிட்ட சொல்லணும், ஃபோன் கிடையாது மச்சாங்கிட்ட, இப்படி சொல்கிறது என்று அழுது கொண்டே கேட்க, பாவம் அவனுக்கும் தான் தெரியுமே அவங்க இறந்தது. உங்கள் வீட்டில் வேறு யாரும் இல்லையா? இல்லை, என் சித்தப்பாவுக்கு இதெல்லாம் தெரியாது, எப்படி தகவல் சொல்கிறது என்றாள். இரு இதோ வரேன் என்று சென்றவன் தன் நண்பனிடம் சொன்னான். நம்ம ராஜேஷ் அப்பா அங்கே தானே டாக்டராக வேலை பார்க்குறாரு, அவர்கிட்ட உதவி கேட்போம் என்று நண்பன் ராஜேஷ் மூலமாக உதவி கேட்டார்கள். அப்போதுதான் பெரிய ஆட்களிடமே செல்ஃபோன் வந்த காலம். பெரிய ஆட்கள் தான் அப்போது செல்ஃபோன் வச்சுருந்தாங்க, சாதாரணமாக மற்றவங்ககிட்டலாம் கிடையாது. ராஜேஷ் அப்பாவிடம் செல்ஃபோன் இருந்ததால் மருத்துவமனையினுடைய ஃபோன் மூலமாக எளிதாக தொடர்பு கொண்டு பேச, பேர் என்ன என்றதும் சக்திவேல், 2ஆம் வருடம் என்றார்கள். அந்த பெண்ணின் பெயர், ஊர் பெயர் எல்லாம் சொன்னார்கள். சரி, நான் நேரடியாக வகுப்பறைக்கே போய் சொல்கிறேன் என்றார். ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள் என்றான் அந்த பையன். அருகே நின்ற பூமதியிடம், உன் மச்சானுக்கு தகவல் போயிடும், பயப்படாத என்றான் அவன். அதன் பிறகு போஸ்ட்மார்ட்டம் முடிந்து உடல் மறுநாள் தான் கிடைத்தது. வந்த ஆட்கள் மூலம் பூமதியை வீட்டிற்கு அனுப்பிவிட்டார்கள். அந்த டாக்டர் நேரடியாகவே அனுமதி வாங்கி கொண்டு கல்லூரிக்கு சென்றார். அவருக்கு அது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. ஆனாலும் விசாரித்து சக்திவேலை பார்த்து விஷயத்தை சொன்னதும் அவன் உடைந்து போய்விட்டான். நானும் பூமதியும் அனாதையாகிட்டோமா என்று அழுதான். அவனை பார்த்ததுமே தெரிந்தது ஏழ்மையான குடும்பத்து பையன் என்று. என்ன செய்வது? அவரால் முடிந்தது 2000 ரூபாய் பணம் கொடுத்து ஊருக்கு போயிட்டு வாப்பா, தைரியமா இரு என்றார். அவன் பணம் வாங்க மறுத்தான். இல்லப்பா, படிக்கிற காலத்தில் வரக்கூடிய கஷ்டங்களை நானும் அனுபவிச்சிருக்கிறேன். நாமெல்லாம் முதல் தலைமுறையாக படிப்பவர்கள், நமக்கு இன்னும் கஷ்டம் அதிகமாக இருக்கும், தைரியமாக இரு, எந்த காரணத்தை கொண்டும் படிப்பை மட்டும் விட்டு விடாதே என்று தட்டி கொடுத்து விட்டு சென்றார். உடனே ஹாஸ்டலுக்கு கிளம்பியவன் டைரியில் இருந்த மில்லின் ஃபோன் நம்பரை எடுத்து அடித்து, நான் வள்ளி அத்தை மருமகன் பேசுகிறேன் என்றதுமே, அடாடா இப்படி நடந்து போச்சேப்பா,
காலையில் வந்து சமைச்சு வச்சுட்டு சிவகங்கைக்கு புருஷனும் பொண்டாட்டியும் ஏதோ விஷயமாக போகிறதா சொல்லி போனாங்க. இப்படி ஆகி போச்சே, நாளைக்கு தான் உடல் கிடைக்குமா, நீ கிளம்பி வந்துருப்பா என்றார் மில்லுக்கார செட்டியார். என்னதான் அந்த டாக்டர் தெளிவாக சொல்லி இருந்தாலும் அவன் மனம் அதை நம்ப மறுத்தது. அதனால்தான் அவசரம் ஆத்திரத்திற்கு தேவைப்படும் என்று அத்தை வேலை செய்யும் மில்லுக்கார செட்டியாரின் போனுக்கு அடித்தான். விஷயம் உண்மை என்று தெரிந்ததும் அப்படியே மடங்கி உட்கார்ந்து அழுது தீர்த்தான். ஹாஸ்டல் மாணவர்கள் சூழ்ந்து கொண்டு அவனை தேற்றி லோக்கல் பையனை பிடித்து அவன் வண்டியில் ஏற்றி இவனை கொண்டு போய் அவங்க ஊருக்கு போகிற ட்ரெயின் எதிலையாவது ஏற்றி விடு என்றார்கள். அவனும் கூட்டி வந்து டிக்கெட் எடுக்க வைத்து அன்ரிசர்வில் பாத்ரூம் ஓரத்தில் அமர்ந்து கொண்டே தன் வாழ்க்கை நடந்த அவலங்களை நினைத்து பார்த்தான். சந்தோஷமாக அம்மா அப்பாவின் செல்ல பிள்ளையாக இருந்தவனை அம்மாவின் திடீர் இறப்பு ஸ்தம்பிக்க வைத்தது. காலையில் சமைத்து சாப்பாடு போட்டு மதியம் பள்ளிக்கூடத்தில் மதிய உணவு சாப்பிடுவான். அனுப்பி வைத்த தாய் திடீரென இறந்து போனார். மாரடைப்பு என்றார்கள், முனி அடித்தது என்றார்கள், தெரியலை, ஏதோ ஒரு காரணம். அம்மா இறந்த பின் அத்தை வந்து 1 மாதம் இருந்து அப்பாவை தேற்றி விட்டுத்தான் வந்தார். ஆனாலும் அப்பா தேரவே இல்லை. வேலைக்கே போகலை. நேரத்துக்கு அவனுக்கு சமைச்சு சாப்பாடு கொடுக்கலை. எங்கோ வெறித்து கொண்டு இருந்தார். எப்போதாவது அம்மாவை கூப்பிடுவார். ஏதோ அம்மா வீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி கூப்பிடுவார். சில சமயம் நார்மலாக கூப்பிடுவார். சில சமயம் அவர் கொஞ்சி கூப்பிடுவது போல் செல்லப்பெயர் வைத்து கூப்பிடுவார். சில சமயம் தெய்வா, என் தெய்வமே என்பார். இதெல்லாம் அம்மா இருக்கும்போது அப்பா அம்மாவை கூப்பிட்டது இவனுக்கு ஒன்றுமே புரியாது. 10வது பரீட்சை எழுதியிருந்தான். அவனால் அம்மா இறந்ததையே தாங்கிக் கொள்ள முடியாமல் இருக்கும்போது அப்பா இப்படி புரியாமல் நடந்து கொள்வதும் பயமாக இருந்தது. அப்பா அம்மா இல்லைப்பா என்றான். ஏண்டா, எங்கே போனா? கடைக்கு போனாளா? நான் வரும்போது எங்கேயும் என் தெய்வா போக மாட்டாளேடா என்பார். இவர் எப்போ வெளியே போனாரு? வீட்டுக்குள்ளே தானே இருக்கிறாரு என்று புலம்புவான். குளிக்க மாட்டார், சாப்பிட மாட்டார். சக்திவேல்தான் இருக்கும் அரிசியை வைத்து கஞ்சி காய்ச்சி அப்பாவுக்கு கொடுப்பான். அண்ணனை விட்டு வந்த வள்ளிக்கு மனசே கேட்கலை. அண்ணனை பார்க்க வந்தாள். வந்தவள் அண்ணன் இருந்த நிலையை கண்டு அதிர்ந்து போனாள். இந்த 15 நாளில் எலும்பும் தோலுமாக போய்விட்டார். அந்த நிலையிலும் தங்கையை கண்டதும், வாமா வள்ளி, வா வா. என்ன, என் மருமக எப்படி இருக்கிறா? என் வீட்டு மகாராணி எப்படி இருக்கிறா? இப்படித்தான் வள்ளி அண்ணன் வீட்டுக்கு வரும்போது அவளை இப்படித்தான் அவர் உற்சாகமாக வரவேற்பார். மருமகளைத்தான் முதலில் கேட்பார். இன்றும் அப்படித்தான் கேட்டார். உடனே, தெய்வா, இங்கே வா, வந்து பாரு யார் வந்திருக்காங்கன்னு. என் உடம்பரப்பு வந்திருக்காடி, வா வா என்று கூப்பிட அண்ணனை பார்த்து அதிர்ந்து போனார் வள்ளி. ராமு மச்சானை அணைத்து கொள்ள, உங்கள் தங்கச்சி வந்துருவா மாப்பிள்ள, உட்காருங்க என்றார். அவரின் மனநிலை சரியில்லை என்பதை புரிந்து கொண்ட வள்ளியும் ராமுவும் அவரை அரசு மனநல மருத்துவமனைக்கு அழைத்து சென்று காட்டி 1 வாரம் மருத்துவமனையில் வச்சிருந்து கூட்டி வந்து விட்டு போனார்கள். கொஞ்சம் நன்றாக இருப்பது போல் இருந்த முத்துவேல் அடுத்த 2 மாதத்தில் ரொம்ப மோசமாக மாற இதற்கென இருக்கும் இல்லத்தில் கொண்டு போய் விட்டுட்டு மருமகனை தன்னுடன் கூட்டிக் கொண்டு வந்து அந்த ஊரில் சேர்த்து படிக்க வைத்தார். ஒரு பெரிய வீட்டில் அண்ணன் தம்பி ஆளுக்கு ஒரு பக்கம் என்று ராமுவும் அவன் தம்பியும் இருந்தார்கள். அண்ணனுக்கு தான் வீட்டின் முன்புறம், தம்பிக்கு பின்புறம்தான். இதில் தம்பி மனைவிக்கு ஏக கடுப்பு. வீட்டின் பின்புறம் அவர்கள் போக வர இருக்கணும். முன்புற வீடு பார்க்க நன்றாக இருக்கும், காசு தர்றோம், முன்பக்க வீட்டை எங்களுக்கு தாங்க என்று அவர் மனைவி கேட்க வள்ளி மறுத்து விட்டார். மூத்தவுக முன்னாடி தான் இருக்கணும், வேணும்னா நீங்களும் முன்பக்கம் வாங்க போங்க, யார் வேண்டாமனா என்றார். அதன்படி இடையே இருக்கும் கதவை வள்ளி சாத்தவே மாட்டார். பிள்ளைகள் இருபக்கமும் போவார்கள் வருவார்கள். ஆனால் சக்திவேல் அவர்கள் பக்கம் போகவே மாட்டான். காரணம், பூமதியின் சித்திக்கு அவனை கண்டாலே ஆகாது. எனவே அவன் ஒதுங்கியே இருப்பான். மாதம் ஒரு முறை வள்ளி அண்ணனுக்கு பிடித்ததாக வாங்கி கொண்டு போய் பார்த்து விட்டுத்தான் வந்தார். +2வில் அண்ணன் மகன் நல்ல மார்க் எடுத்ததும் டாக்டர் சீட்டு கிடைக்கவும் மில்லுக்காரர் மூலமாகத்தான் அறக்கட்டளை மூலம் சென்னையில் சேர்த்துவிட்டு கஷ்டப்பட்டு அத்தை அவனுக்கு ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டினார்.
செலவுக்கு கொடுத்தார். போன வருடம் அப்பா இறந்தார். இதோ இப்ப அத்தையும் மாமாவும் ஒரே நேரத்தில் இறந்து போனார்கள். இனி நானும் பூமதியும் எப்படி இருக்க போறோம்? நான் எப்படி படிக்க போறேன்? அவள் எப்படி படிப்பாள் தெரியலையே என்று உடைந்து போனான். மறுநாள் காலை ஊர் போய் சேர்ந்தவனை கண்ட பூமதி மச்சான் என்று கட்டிக்கொண்டு கதறினாள். எல்லாம் முடிந்தது. மாமா அத்தைக்கு அவனே மகனாக இருந்து எல்லா முறையும் செய்தான். அவன் படிக்க சென்னை போகணும் என்பதால் 5ஆம் நாள் சுருக்கமாக வீட்டோடு பங்காளி வீட்டை மட்டும் கூப்பிட்டு காரியத்தை முடித்தார்கள். அப்பத்தா மகனையும் மருமகளையும் ஒரே நேரத்தில் தூக்கி போட்டுட்டு பேத்தியை மட்டும் கையில் பிடித்து கொண்டே இருந்த அவருக்கு எதிர்காலம் மலைப்பாக இருந்தது. இனி அவரே சின்ன மகனை நம்பித்தான் இருக்க வேண்டும். ஏதோ ஒரு நேரம் பெத்த கடமைக்கு மனைவியிடம் திட்டு வாங்கி கொண்டே செய்வான். இதில் பேத்திக்கும் ஊத்து என்று கேட்டால் மருமகள் என்னையே வெளியே போகச் சொல்லி விடுவாளே என்று பயந்தார். சின்ன மகன் ஓரளவு சம்பாத்தியக்காரன் தான். நினைத்தால் இந்த சின்ன பிள்ளைக்கு ஒரு வாய் கஞ்சி ஊத்துறது பெரிய விஷயமில்லைதான். ஆனால் அவன் செய்ய நினைத்தாலும் அவன் மனைவி விட வேண்டுமே. அதனால் பெரிய மகன் மருமகள் இறந்தபோது செலவு செய்த காசை மில்லுக்கார செட்டியார் தன் வீட்டில் வேலை செய்தவன் என்று அவரே கொடுத்து விட்டார். காரியம் முடிந்து கிளம்பிய சக்திவேலிடம் ஒரு ஜோடி தோட்டை கொண்டு வந்து கொடுத்த பூமதி, மச்சான் இதை செலவுக்கு வச்சுக்க, ஊரில் கொண்டு போய் விற்றுக்க, இங்கே யாருக்கும் தெரிய வேண்டாம் என்றாள். ஏய், இது தப்பு. இது அத்தையோடைய தோடு தானே, அதுக்குள்ளே விற்கணுமா? இதோ பாரு மச்சான், அம்மா உன்னை பார்த்துக்க சொல்லி என் கையெந்தரு இந்த கையை பிடிச்சி கேட்டுச்சு. அப்போ அது காரியந்தானே, சரியா? அதுதான் உன்னை பார்த்துக்க சொல்லுச்சு. சாகும்போது அம்மா கிட்ட நான் வாக்கு கொடுத்துருக்கிறேன், உன்னை பார்த்துக்கிறேன்னு. நான் சொல்கிறத நீ கேளு மச்சான். உன்னை டாக்டர் ஆக்கணும் அப்படிங்கிறது அம்மாவுடைய ஆசை, கனவு, லட்சியம் எல்லாம். நீ கவலைப்படாமல் போ, நான் உனக்கு பணம் தருவேன். இதை விற்று செலவு பண்ணு, சரியா என்றாள். பணம் தீர்ந்ததும் எனக்கு மில்லுக்கார வீட்டுக்கு ஃபோன் பண்ணு, நான் பணம் தாரேன், சரியா என்றாள். அந்த சிறு பெண்ணிடம் கை நீட்டி வாங்க அவனுக்கு கூசியது. இவ்வளவு பெரிய பையன் நீ சின்ன பெண்ணின் தயவில் படிப்பதா என்று தோன்ற, வேணாம் பூமதி, இதெல்லாம் உனக்கு சேர வேண்டியது. நீ எப்படி சாப்பிடுவ, பள்ளிக்கூடம் போவ, உன் சித்தப்பா பார்த்துக்குவாருன்னு எனக்கு தோணலை என்றான். எனக்கும் அப்படித்தான் தோணுது, அதுக்கு என்ன பண்ணுறது? இதோ பாரு மச்சான், நீ என்கிட்ட கை நீட்டி இதை வாங்க சங்கடப்படுறாயின்னு தோணுது. இதோ பாரு, நான் உனக்கு இதெல்லாம் சும்மா கொடுக்கல. நீ படித்து டாக்டர் ஆகி எனக்கு காது, கழுத்து, கை, இடுப்பில் எல்லாத்துக்கும் தங்கத்தில் வாங்கி தரணும், சரியா? என் அப்பத்தா தான் சொல்லும், குளத்தில் மீன் பிடிக்கும்போது தூண்டில் சின்ன மீனை முதல்ல போட்டு தான் பெரிய மீனை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லும், சரியா? அப்படித்தான் நானும் உனக்கு என்கிட்ட இருக்கிற இந்த சின்ன இதை உனக்கு நகைகளை விற்று உன்னைய படிக்க வச்சு நீ டாக்டர் ஆன பிறகு நான் நிறைய நகை வாங்கி போட்டுக்குவேன், சரியா? டீல் ஓகேவா என்றாள். இப்போது ஏதோ அவனுக்கு ஒரு தெளிவு வந்தது. கண்டிப்பாக பூமதி, நான் உனக்கு நிறைய நகை செஞ்சு போடுவேன் என்றான். அப்புறம் என்ன, தயங்காமல் வாங்கிக்க என்றாள். அவனும் சரி என்று வாங்கி கொண்டு ஊர் திரும்பினான். அடுத்த ஒரு மாதத்தில் சித்தி அவளை திட்ட ஆரம்பித்தார். ஒரு ஆள் சம்பாத்தியம் எப்படி நான் ஏன் பிள்ளைகளை பார்க்கறது என்றார். பூமதி பள்ளிக்கூடம் போனாள். 2 மாதம் ஆனதும் மில்லுக்கார செட்டியார் வீட்டுக்கு போய் அம்மா பார்த்த வேலையை நான் பார்க்கவா என்றாள். பூமதிக்கு அது பழக்கம்தான். முன்பு அம்மா இருந்தபோதே சில சமயம் வள்ளிக்கு உடம்பு சரியில்லை என்றால் போய் பார்த்ததுதான். ஆனால் பள்ளிக்கூடம் போகிற பிள்ளையை எப்படி வேலைக்கு சேர்க்கிறது? நீ படிக்கணுமா என்றார் அவர். இல்லை பச்சி, சித்தி வீட்டில் இனி சாப்பிட முடியாது, அதனால் வேலை கொடுங்க என்றாள். ஆச்சி தான். சரி வா நாளைக்கு என்றார்.